Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. சென்னை கோயம்பேடு மெட்ரோ ரயில் நிலையம் அருகே பாதாள சாக்கடைகள் மூடப்படாமல் பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் வகையில் இருப்பதாக நமது நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சி மூலம் செய்தி வெளியிடப்பட்டது. செய்தி எதிரொலியாக பாதாள சாக்கடைகள் மூடப்பட்டது. இது குறித்து நமது செய்தியாளர் லட்சுமணன் பழனி வழங்கிய கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். சென்னை கோயம்பேடு மெட்ரோ ரயில் நிலையம் அருகே கடந்த 2 மாதங்களுக்கு முன்பாக கழிவுநீர் வடிகால் பணிகளானது மேற்கொள்ளப்பட்டிருந்தது. இந்த பணிகள் பொறுத்தவரையுமே பாதுகாப்பு இல்லாமல் பொதுமக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருந்ததாக பொதுமக்கள் தொடர்ந்து ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து வந்தனர். அந்த வகையில் கடந்த 1 மாதங்களுக்கு முன்பாக நிறைவேற்ற இந்த பணிகள் பொறுத்தவரையுமே பொதுமக்கள் பயன்பாட்டில் சிறந்த முறையில் இருந்து வந்ததாகவும், ஆனால் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தனர். அந்த குற்றச்சாட்டு என்னவென்று பார்த்தால், இந்த பள்ளங்கள் முழுவதுமே முறையாக மூடப்படாமல் பொதுமக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருந்ததாகவும், இதனால் இரவு நேரங்களில் இந்த வியாபாரிகள் நடந்து செல்லும் பொழுது திடீரென இந்த பள்ளத்தில் விழும் அபாயம் இருப்பதாக தொடர்ந்து பொதுமக்கள் வருத்தம் தெரிவித்து வந்தனர். இது குறித்து நமது நியூஸ் 7 தமிழ் மூலம் செய்திக்குழுவினர் இந்த இடத்தினை ஆய்வு செய்து தொடர்ந்து இந்த பள்ளம் திறந்தபடியாக இருப்பது குறித்து நமது நியூஸ் 7 தமிழ் மூலம் செய்தி வெளியிட்டதன் எதிரொலியாக தற்பொழுது அந்த பள்ளங்கள் முழுவதுமே மூடப்பட்டு சிமெண்ட் கான்கிரீட்டுகளால் இந்த பள்ளம் முழுவதுமே அடைக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு முன்பாக திறந்தபடி வெளியாக இருந்த நிலையில் பொதுமக்களுக்கு பல்வேறு பாதிப்புகள் ஏற்படக்கூடிய வகையில் இருந்த நிலையில் தற்பொழுது பார்த்தோம் என்றால் நமது நியூஸ் 7 தமிழ் மூலம் எதிரொலியாக இந்த பள்ளங்கள் முழுவதுமே மூடப்பட்டு பொதுமக்களுக்கு முறையான பாதையாக இந்த பாதை மாறி இருக்கிறது. குறிப்பாக இரவு நேரங்களில் பார்த்தோம் என்றால் இந்த பள்ளங்கள் இருப்பது தெரியாமல் அதிகமான பாதிப்புகள் ஏற்படுவதாகவும், கடந்த 2 மாதங்களுக்கு முன்பாக இந்த பள்ளத்தில் பெண் ஒருவர் இந்த கீழே விழுந்து பலத்த காயம் ஏற்பட்டதாகவும் பொதுமக்கள் தொடர்ந்து ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனர். இந்த பள்ளங்கள் பொறுத்தவரையுமே மூட வேண்டும் என பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகள் பல்வேறு தரப்பில் கோரிக்கை வைத்துமே இதுவரைக்கும் சிறிபையான நிலையில் நமது நியூஸ் 7 தமிழ் மூலம் செய்தி வெளியிட்டதன் எதிரொலியாக இன்று காலை பார்த்தோம் என்றால் அதிகாரிகள் முழுவதுமே இந்த இடத்தினை ஆய்வு மேற்கொண்டு தொடர்ந்து 4 இடத்தில் இந்த பள்ளங்கள் முழுவதுமே சரி செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 3 அடி வரை இருக்கக்கூடிய இந்த கான்கிரீட்டுகள் முழுவதுமே 4 அடி பள்ளம் வரை இருக்கக்கூடிய இடத்தில் சரி செய்யப்பட்டு பொதுமக்களுக்கு பயன்படுத்தக்கூடிய வகையில் தற்பொழுது இந்த பாதையாக மாற்றப்பட்டுள்ளது. நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் அபிமன்யன் மற்றும் பிரபாகருடன் செய்தியாளர் லட்சுமணன் பழனி, சென்னை.